ஹலோ, இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல கோழி சுட போகிறோம். இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் கோழி சுட போகிறோம். அப்போ அதுக்கான டூல்ஸ்கள், அந்த கோழி சுடுற அந்த இதுகள்லாம் அந்த இடத்துல ஒன்று வச்சுருக்காங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அப்போ நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீ. இன்றைக்கி ஒரு சின்ன சமையல் ஒன்று போடுவோம்னு பார்த்தேன். நாங்கள் இந்த இடத்துல போட போகிறோம். நான் வந்து செட் பண்ண போகிறோம். இதில் இப்போ நான் இப்போ கடை போய்த்து வந்தேன். இப்போ தான் நான் கடை போய்த்து வந்தேன். சாமான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். நான் கடை போய்த்து இப்போ இப்போ எனக்கு தந்த வேலை வந்து அடுப்பு மூட்டுறது. இப்போ நெருப்பு பற்ற வச்சு நாங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்தா சரி. மற்ற விஷயங்கள் நான் உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் பண்ணுறேன். இப்போ எப்படி நான் அதை செய்கிறேன்றதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். செட் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு பலவை எடுத்துட்டு கொடுத்து சேர்த்து அது போடுங்க. வீடியோ ஆகுது. ஓகே. இந்த இஜாஸ் இப்போ சாக்கோல் பேக்கை வெட்டுறார். பாருங்க. இப்போ பாபிக்கு ஸ்டார்ட். பாருங்க, அவருக்கு இப்போ பாபிக்கு செய்கிறதுக்கு ரெடி பண்ணுறோம். சாக்கோல் ஓகே, கொஞ்சம் ஓகே ஓகே. நாங்கள் இப்போ அடுப்பு பற்ற வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது பாருங்க, இப்படி தான் சவுதி அரேபியாவில் அடுப்பு பற்ற வச்சு. ஆஹா, கிட்ட கொண்டு வாங்க. பண்ணி தானே நெருப்பட்டி எடுத்து நெருப்பட்டியில் லைட்டர் எடுத்து பேப்பரை பற்ற வச்சு அடுப்பு பற்ற வச்சு. அப்படி தான் அவங்களோட ஊர்லேயுமா அப்படியா? வேறு இடத்துல வேறு மயாங்கள். ஓகே, இங்கே இருந்தால் இப்படி தான் பற்ற வச்சு. ஓகே, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நான் அடுப்பு பற்ற வச்சவே தேவையில்ல. இப்போ வந்து 6 மணி தாண்டிட்டு, அதனால் ஓகே. ஹலோ, கமிங். ஓகே, அவர் சீஃப் கெஸ்ட். இப்போ கெஸ்ட் வந்து இவர் தான் வந்து சீஃப் கெஸ்ட். இப்போ இவர் கனகாலமாக வீடியோ எடுக்கலைன்றாரு. ஓகே, யூ ஆல்வேஸ் டெல்லிங் ஐ அம் நாட் டேக்கிங் வீடியோ. ஓகே, இப்போ இவர் தான் கேமரா வாங்கி தந்தது, எங்களுக்கு ஓடபடி தந்தது. அப்போ அவரை வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறோம் பாருங்கள். ஓகே, சரி, நாங்கள் லைட்டை போட்டுவிடுவோம் இதில். ஓகே, லைட் வந்து போட்டாச்சு. அடுப்பு வந்து ஓகே ஓகே. இது சரியா பற்ற வைக்கணும். இது பேப்பர் මෙහෙත් එහෙම ලිප පත්තු කරන්න. இப்போ அடுப்பு வந்து சரியா பத்தல. நான் பேப்பர் எடுத்து போடுவோம். கொஞ்சம் பேப்பர் எடுத்து இங்கேயும் அப்படித்தானா, அங்கேயும் அப்படித்தானா, இங்கேயும் இப்படித்தானா? புதுமைக்கு நாங்கள் நினைச்ச வேற மாதிரி. ஓகே, வெரி ஸ்ட்ரேஞ்ச். இங்கே நெருப்பு பத்துது, வேற மாதிரி பத்துது. நான் நெருப்பு ஓரளவுக்கு ஓகே. இது வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக எல்லாம் பற்ற வச்சிருக்கோம். தட்டை போடுங்க. இது கம்பி வந்து செஞ்சுருக்கோங்க, கறி பிடிச்சி. ஓகே, ஸ்டாப் பண்ணுங்க. ஓப்பனா. அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ இது ஃபுல்லாக வந்து எல்லாம் பற்றி அந்த சாக்கோலில் வந்து சரியாக வந்து அந்த நெருப்பு பிடிக்கணும். பிடிச்சா சரி.
நாங்கள் இந்த சிரட்டை இருக்குது தேங்காய் யூஸ் பண்ணுறதால இப்போ அதை போட்டு நாங்கள் நெருப்பு வச்சுருக்கோம் இல்லை. இந்த நெருப்பை பார்த்தாலே உனக்கு விலங்கு எவ்வளோ காற்றடிக்குது மேலேண்டு. இது வந்து டாப் ஃப்ளோர். உங்களுக்கு வெளியே காட்டலான்னு நினைக்கிறேன். வந்து இருட்டாக இருக்குது, பார்ப்போம் கொஞ்சம் லேட்டாக காட்டுறோம். உங்களுக்கு அடுப்பு பற்ற வச்சாச்சு. இனி அந்த அந்த நெட்டை இதில் போட்டுட்டு நாங்கள் சிக்கனை வைக்க வேண்டியதுதான். இப்போ சாக்கோல் வந்து எல்லாம் போடலை, அது அரைவாசி கிடக்கு. இது கொஞ்சம் வந்து அந்த நெருப்பு வந்து எல்லா சாக்கோலுக்கும் பரவுனா தான் நாங்கள் அதை அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கோழியை வைக்க வேண்டியது. அன்றைக்கு சிக்கனும் ஃபிஷ்ஷும் எடுத்துருக்கு. நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு, சிக்கனும் ஃபிஷ்ஷும். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் காட்டினேன். அவர் தான் அன்றைக்கி வாரன்னு சொன்னார். இப்போ இன்றைக்கி பார்ப்பேன் எப்படி போகுது ப்ரோக்ராம்ட்டு. நான் பரோட்டா எடுத்துருக்கோம், பரோட்டா கொத்து போடுற ஐடியா. இப்போ அதையும் உங்களுக்கு காட்டுறேன் என்ன மாதிரி நான் போடுறேன். ஓகே ஓகே. எத்தனை கிலோ மமாஸ் இது? மமாஸ் எத்தனை கிலோ இது? 3 கோழியா? கடுமையான ஹீட்டுனா பக்கத்தில் நிற்கவே இல்லை. ஓகே, இதை வந்து இது வச்சாச்சு. இதில் பெருசாக அதில் ஹீட் இல்லை. மசாலாலாம் ஃபுல்லாக பற்றி எடுத்து போட்டுதான் அதில் வச்சு கிடைக்கும். சரி, முடிச்சாச்சு. பாருங்க எப்படி வந்துருக்கு. முட்டை விடுதாங்க, முட்டை விடுது. ஒன்றும் இல்லை இதில். இதில் என்னென்னா கேமராவும் சேர்ந்து சுடுபட போகுது. ஓனே நெருப்புக்குள்ள கேமரா நெருப்புக்குள்ள போடட்டான். துடிச்சுதாங்க. ஓகே, இதுக்கு மேலே வச்சுருந்தா கேமராவும் சேர்ந்து சுடுபடுத்தும். ஓகே பாருங்க, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திரும்ப வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலம் போகும் எங்களுக்கு இது முடிக்கிறதுக்கு. பாருங்க அங்கே பாருங்க, ஒரு மணித்தியாலம் போகும். இவர் எங்களோட கெஸ்ட்டு ஃபர்ஹான். ஃபர்ஹான், சே ஹாய். ஓகே ஓகே. இந்த அங்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு அந்த கோழியெல்லாம் எல்லாம் போட்டு டயர்ட் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிடும். இதுதான் அந்த பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டை போட்டு தான் வந்து என்ன செய்கிறாங்கண்டா பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டை வந்து ஒயிலில் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு தடவுவாங்க. நாங்கள் மீன் கொஞ்சம் வச்சுருக்கோம் அதில். இந்த மீனை நாங்கள் ஏற்கனவே இது ப்ரிப்பேர் பண்ணி வச்சது. பாருங்கள் ஒயில் ஊற்றுறாரு. ஒயிலில் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணுவோம். இதில் ஒயிலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி போட்டு இதெல்லாம் செஞ்சு வச்சு நேற்று செஞ்சு வச்சுருக்கு. ஓகே, இது என்ன சாமான் இது? ஓகே, எனக்கு தெரியல, எடுத்து வந்திருக்காங்க. ஓகே, இது வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சு எல்லாம் மீனெல்லாம் வெட்டி அதுக்கு மசாலாலாம் தடவி வச்சது. இப்போ இதே நாங்கள் சிக்கன் வந்து முடியே நாங்கள் இதை போடுவோம். இது முடிஞ்சு இப்போ வந்து முடிஞ்சுன்னா அந்த மற்ற பக்கம் மாற்றி போடணும். இது மீல்பா மாற்றி போடணுமா? டைம் எடுக்குமா? இன்னொரு டைம் எடுக்கும். ரொம்ப தவிர மாற்றி. ஓகே, இப்போ தான் வந்து இன்னொரு 5 மினிட்ஸ் போகணும். கரெக்ட். எடுத்துறவா நீங்கள் கரெக்ட் போகிறேன். வெங்காயத்தில் ஓகே ஓகே, நான் எடுத்துவாங்க. கரெக்ட் எடுத்துவாங்க. இந்த கரெக்ட் வந்து எடுத்து கொடுப்போம் உங்களுக்கு. இது நான் இப்போ துண்டு போட்டு வச்சு விடணும். இதில் இருக்கும். நாங்கள் இந்த கரெக்ட் எடுத்து கொடுப்போம். ஓகே, நான் செஞ்சாருங்க.
வேறு என்ன செய்யணும்? இந்த இஷ்ட துப்புறாங்க சார் அந்த இவருக்கு சரி அந்த கொத்துக்கா கொத்து ரெடி பண்ணுறதுக்கா? அந்த அவருக்கு அது மற்ற போய்க்கு சார் நம்மளு ஓகே பார்த்து வாங்க. நம்ம பாஸ் வந்து பாருங்கள் இந்த இறால் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறாரு. இன்னும் க்ளீன் பண்ணுறாரு பாருங்கள். நான் கேமராவில் மறைச்சா அவர் எப்படி க்ளீன் பண்ணுறது தெரியல. அவர் எட்டி பார்க்குறாரு. சரி ஓகே. இப்போ க்ளீன் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஆனால் இதை ஃபாலோ பண்ணிடுவாங்க யாரும். ஏன்னா அவசரத்துக்கு செய்கிறாரே தெரியல. எடுக்க வாழமாட்டா சும்மி. ஓகே ஓ அவர் எடுக்க வேணுமா வீடியோ? நான் இசை ஷாக்குதா இது எவ்வளோம்மா பாஸ் நான் எடுத்து வந்துடுறா? 20 ரியால்ண்ணா. ஓகே 20 ரியால் கையில் படுது பாஸ். தின்னோணுமெண்டா கை வாயிலும் படணும். 20 ரியால் நான் க்ளீன் பண்ணுறது. நான் என்ன தான் க்ளீன் பண்ண சொன்னாரு. நீ நம்ம க்ளீன் பண்ணி கொடுப்போம் கொஞ்ச நேரத்தில். வராங்கல்ல பரவாண்ணா பராட்டா போட்டு வெட்ட செல்வம் சின்ன மீல் பாருண்ணா. ஓகே என்ன நான் கொத்து போடுற ஐடியா. அதில் வந்து பரோட்டா வெட்டுறதுக்கு வரலாம் கூப்பிட போகிறேன்னா இன்னொரு ரூம்மேட்டர் ஆள் தான். மீல் பாரு உங்களை ஹெல்ப் பண்ணுங்களேன். பரோட்டா கொஞ்சம் அரைஞ்சிடுங்களேன். பரோட்டா நான் பரட்டணும். இப்போ வெட்டினா சரியாண்ணா? சரி நான் பார்க்குறோம். ஓகே இப்போ வந்து நமக்கு தந்த பொறுப்பு என்னென்னா இதை திரட்டணும். இதை நம்ம இதில் பாபிக்கு மாஸ்டர்ன்றதால நோ ப்ராப்ளம். இதை பார்த்து நான் திரட்டணும் வந்து அதை பார்த்து. ஓகே இது வந்து கடுமையாக வெந்துட்டு போகிற இடக்கு திரட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தமிழ்தாயே பொட்டக்கார தெல் தாண்டோன்னு இது நான் மார்க்கெல்லாம் இது வந்து கஷ்டமாக இருக்குது திரட்டுறதுக்கு. ரெண்டா சரியாக சுடுபட்ட மாதிரி இருக்குது. கலவங்கரில் தானே அது மாதிரி. ஏன்னா நாங்கள் அந்த நேரத்தில் கொஞ்சம் ஆயில் போட்டிருந்தா நல்லோம். கடுமையான ஹீட்டாக இருக்குது, பிடிக்கலாம் இருக்குது. ஓகே அவசரமாக மாற்றி ஆகணும் எல்லாத்தையும். ஆனால் கடுமையான ஹீட் பாருங்கள். வந்து தெல்தானோ க்ளவுஸ் ஒன்று போட்டு தான் செய்யணும். என்ன கடுமையாக வந்து இது வந்து ஒட்டி பிடிச்ச மாதிரி இருக்குது. இதில் என்ன பிரச்சனைண்டா எஸ் யூ கேன் ட்ரை தட்டா பிகாஸ் மேட் இட் மோர் ஃபயர். நான் கடுமையாக இதை என்ன செஞ்சுட்டோம்னா இதை வச்சு 10 வச்சதால் அந்த அதெல்லாம் அப்படியே ஒட்டின மாதிரி இருக்குது கோழி. ஓகே குட் இதுதான் செய்யணும். இதுக்கு ஆயில் தடவுறம் பாருங்கள். கடுமையாக வந்து ஆயில் தடவணும். மசாலா சேர்த்து தான் தடவணும். ஏன்னா நான் ஆயில் இல்லாட்டி அதில் அப்படியே ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குது. சமையல் ஆயில் தான் போட்டாங்க வந்துட்டு தான் அண்ணன் மசாலா. ஓ அவ்வளோண்ணே அவ்வளோ காரம். ஓகே இவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. மாற்றி எடுக்கிறாங்க பார்ப்போம். மசாலா போடப்படுது ஒரு சைட்டுக்கு. ஆனால் சரியான ஹீட் கூட. நாங்கள் ஒரு மிஸ்டேக் நான் தான் அந்த மிஸ்டேக் விட்டேன். என்னென்னா அந்த அந்த நெட்டை வந்து சரியாக 10 முடிஞ்ச கூட தான் போடணும். அதிலே வச்சு 10 வச்சதால் கோழி எல்லாம் அதில் அந்த நெட்டில் வந்து ஒட்டின மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் கடைசியாக இருக்கும்போது செஞ்சால் நல்லா பெஸ்ட்டாக வந்துச்சு. இது பெரிய மிஸ்டேக் தான். இது கஷ்டம் தான், சரியான கஷ்டம் தான். கஷ்டப்பட்டு தான் அவங்க எடுத்துறதுக்கு மாற்றுறாங்க. ஓ ஓகே ஓகே இது வந்து அடிக்கடி நாங்கள் அதை போடணுமா? அது அடிக்கடி போடணுமா? இது இதெல்லாம் பரட்டியாச்சு. இதுக்கெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ண கடுமையான சூடு கூட பாருங்க. இதுவும் திஸ் ஒன் ஐ டிட். ஓகே ஓகே இதெல்லாம் மாற்றியாச்சு. எனக்கு கடுமையான ஓகே நோ ப்ராப்ளம் டேக் இட் அவுட். ஓகே இது நாங்கள் அந்த ஃப்ரீசரில் ஃப்ரீசர் தம்மனே அந்த பையன் ஃப்ரீசர் கம்ப்யூட்டர் ஃப்ரீசர் கரல அப்படியே கடுமை ஃப்ரீசரில் போட்டதால் கணனா ஒரு நாளைக்கு மேலே நான் போட்டது. அதுக்கு என்ன நடந்துச்சு தெரியல, என்ன நடந்த விளக்கம் இல்லை. ஆனால் சரி ஓகே ஏதோ கடைசியாக சாப்பிடக்குன்னு நான் சொல்லுவேன் சூப்பராக இருக்குது. ஏன்னா அதோட டேஸ்ட் அப்படி தான் வரும். இப்படி உடனே வந்தாலும் ஓகே ஓகே இதை மாற்றி முடிச்சா
அடுத்த ரவுண்ட் மாற்றினா ரெடி. எங்கள் செஃப் பாருங்க எப்படி வெள்ளையாக இருக்காரு. அங்கேயுமே இப்படியா பாருங்க எப்படி இருக்காரு. வெங்காயம் அங்கே இப்படியே வெட்டுறேன். இதே மாதிரி தான் அங்கே உரலில் போட்டு இடிக்கிறாங்க. அப்படியா வெங்காயத்தை இங்கே இப்படி தான் வெட்டுறேன் கத்தியால். அங்கே கிட்டத்தட்ட 50 எத்தனை வயசாக அவங்க 60 வயசானவங்களுக்கு பாருங்க. ஆனால் வெங்காயத்தை நல்லா வெட்டுறேன். சவுதியில் வந்து வெங்காயம் வெட்டிருக்காரு இங்கே வந்து கண்டா. ஓகே இதுக்குள்ள நாங்கள் பரோட்டாவா? ஓகே இப்போ பரோட்டா நான் கொத்து போடுறோம். தங்குற ஐடியா தான் வந்து பார்த்து இப்போ பரோட்டா வந்து கொத்து போகிறதுக்கு எந்த மாதிரி வெட்டுறது தான் மீட்டர் வந்துருக்காரு. ஓகே இதான் அந்த பரோட்டா. அதை எப்படி வெட்டுறாருன்னு நாங்கள் பார்ப்போம். இதுக்கு முதல் வெட்டினேன் பரோட்டா இல்லையா? இவர் வந்து பல வருட அனுபவங்கள் மிடில் ஈஸ்டில். இப்போ எப்படி வெட்டுறாருன்னு பார்க்கணும். ஓகே லைட்டை நான் வந்து போட்டு கொடுப்பேன். லைட் வந்து போதாமல் இருக்குது. லைட்டும் போடாச்சுன்னா ஓகே. எத்தனை பரோட்டா அங்கே? எத்தனை பரோட்டா வெட்டுறாள் ஒன்று சாப்பிடலாமா? ஓகேண்ணா வெட்டுறாள் ஒன்று சாப்பிட்லாமா? நான் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இதில் லெவல் இந்த மாதிரி பாருங்க பாருங்க விட்டுறாரு. இந்த சவுதிக்கு வந்தாலே எல்லாருமே சமைக்கிறாரு தான். எல்லாரும் வந்து சமைக்கலாம். ஆனால் இவர் வந்து அனுபவம் வாய்ந்த மிடில் ஈஸ்டில் விளையாடி வரால். அதனால் இவர் எல்லாமே செய்வார். சூப்பராக இருக்குது. சாப்பிட்றேன் நான் ஒன்று. நவாஸ் வந்து ஏசுவான் சாப்பிட்றத பார்த்தா. அதனால் அதனால வேலை அதுக்கு மேலே முடிச்சுட்டா பரோட்டாவை. அங்கல் நல்லா இருந்தாங்க. சுருந்துரு இப்போ ஒன்று பார்க்கப்படும். பார்த்து சாப்பிடணும். அப்புறம் 6 பேருக்கு ஓகே. இப்போ வெட்டி நாங்கள் போடுறோம். வெங்காயம் வண்டி முடிச்சிட்டாரு. இப்போ தக்காளி இந்த அளவுக்கு கிடையாது. இதெல்லாம் நாங்கள் இங்கே ஒரு செட் வேலை செய்கிறாங்க. அங்கே பாபிக்கு செக்ஷன் ஒரு வேலை நடக்குது. ஒருக்கா நாங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வருவோம் சமைச்சு. ஓகே 2 டீம் வேலை செய்யுது. 3 டீம். இங்கே ஒரு டீம் வந்து இறால் கிளியர் பண்ணுறேன். இறால் வந்து கிளியர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே நான் அங்கே போவோம். பாபிக்கு என்ன நான் தான் ஒரு மடத்தனை பண்ணிட்டேன். என்னடா அந்த நெட்டை வந்து அப்படியே வச்சுட்டான். ஓகே ஃபர்தான் பாய். சூப்பரா குட் குட். ஓகே எம்தாயே ஓகே யூ ஹேவ் டிஷ்யூ? எஸ் ஐ ஹேவ். ஐல் கிவ் யூ. அந்த பொன்னிறமாக வந்துட்டு அதாவது இந்த சிக்கன் பாபிக்குற கலருக்கு வருது. வேற லெவல். ஸ்மெல் லைட்டாக வர தொடங்குது. ஸ்மெல் வந்தாலே ஓகே. ஸ்மெல் வந்து லைட்டாக வர தொடங்குது. ஆனால் அந்த ஃபஸ்ட் டைம் பாருங்கள் அந்த போட்ட பக்கமெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்குது. அதெல்லாம் டேஸ்ட்டு தான். ஓகே ஓகே லைட்டாக வந்து நான் விசிறி விட்றேன். என்னென்னா அந்த அதுலேருந்து அந்த கோழியிலேருந்து போகிற அந்த ஒயில் அதுகள் வந்து நெருப்பை நூற்று விடுது. அப்படியா? அதில் பாருங்கள் அதில் விசிக்கிறாரு எங்களோட அக்கௌண்டன்ட். ஓகே ஓகே சரி. இப்போ இவங்க தான் அந்த டீம் பாபிக்கு டீம் வந்து இப்போ எல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. அடுத்தது அந்த மீன் இருக்குதுல்ல, இந்த மீன் எப்படியுமே வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஓகே இது முடிய அதை செய்யட்டுமாங்க. இப்போ நம்ம அடுத்த ரவுண்டு போகுமாங்க. ஓகே மவாஸ் வந்து கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேலே க்ளீன் பண்ணிட்டாரு. வாங்க அரைவாசிக்கு மேலே வந்து க்ளீன் பண்ணிட்டாரு. ஓகே ஏன்னா கூட தான் இருக்குது. கரவாசியில் கவாசி தான் க்ளீன் பண்ணியிருக்காரு. நான் அங்கால போய் பார்ப்பேன் நடக்குது. என்னங்க செய்றீங்க? வெளில கூட இடிச்சிட்டேன். ஓகே ஓகே வெளில வாங்க. அங்கே பிடிச்சிட்டு இப்படி அரைச்சிடும். அங்கே தெரியல. அங்கே இங்கே வந்தவரும் தான் நம்மலாம் பார்க்கணும். இதில் வந்து வெள்ளைப்பூடு, இஞ்சி,
இது வந்து கொத்துக்கு நாங்கள் வெங்காயம் எடுத்து இது வேறு லெவலில் கொத்து பரோட்டா கட்டிங் போகுது. ஓகே, இதில் பாருங்கள் நிறைய வேலைகள்லாம் முடிச்சிட்டோம். நான் செஞ்சு கொடுத்தது இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம். இது கோவா கட் பண்ணுறாரு. இது நான் செஞ்சு கொடுத்தேன்னா இதில் வந்து இது எல்லா மசாலா தூளையும் போட்டு அடுப்பில் வறுத்து எடுத்துனா இதை வந்து கையாலே அப்படி இடிச்சு கொடுத்து பாருங்கள். ஓகே, இது நான் தான் செஞ்சு கொடுத்தது. இந்த கரெக்ட் சீவினது கரெக்ட் செஞ்சு கொடுத்தது. இது வந்து விட்டுவாங்க. பரோட்டா வெட்டி முடிஞ்சு கொத்துக்கான ஏற்பாடுகள் முடிஞ்சுங்கால நாங்கள் வெளியே போய் பார்ப்போம். ஒன்றும் நடக்குது. ஓகே, இது முடிஞ்சுது. அதெல்லாம் எடுக்கிறாரு. ஆனால் அந்த கம்பியை வந்து நான் ஃபஸ்ட்டு வச்சதால் அந்த வலையை சரியா அந்த கருப்பு முடிஞ்சு பாருங்க. நீ அடுத்தது நான் மீன் வைக்கணும். அதில் இதுகளில் சிலதுகள் வந்து சரியாக வந்து வரல. அதில் அப்படி வச்சுருக்கோம். அதில் அதில் சரியாக சுடுபட்டதை பார்த்து நாங்கள் எடுக்கிறோம். இதில் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நாங்கள் இன்னொரு 5-10 நிமிஷம் பச்சை தான் இருக்குது. பச்சை இதெல்லாம் அப்படியே அந்த தண்ணி இருக்குது. அப்படி இதில் இது சாப்பிடணும்னு பார்க்குறேன். செட் ஆகுதுல. இதெல்லாம் வந்து இது ஓகே, இது ஓகே, வேறு லெவல். அந்த இடத்துல கொஞ்சம் வேகணும். வேறு லெவல். ஓகே, அடுத்தது நாங்கள் இந்த இது வந்து முடிஞ்சது. இது அடுத்தது நான் மீன் ரெடியாக இருக்குது. இந்த மீன் நான் வைப்போம். மசாலா நிறைய இருக்குது. நோ வரிஸ். இப்போ இது முடிஞ்சால் எங்களுக்கு ஓகே. நெருப்பும் ஓகே. இதில் கொத்து ஸ்டார்ட் பண்ணிட்டுருந்தாங்க. இந்த எண்ணெயை ஊற்றி பட்டரை போட்டு ஒரு சீஸ் அவங்களுக்கு பட்டர் ஓகே, பட்டரை போட்டு எல்லாம் துவைக்குது. அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி இல்லை இஞ்சி பூண்டு, வெள்ளைப்பூடு. ஓகே, வெள்ளைப்பூடு போட்டுருக்கு பாருங்க. வெள்ளைப்பூடு இந்த பாருங்க. வெள்ளைப்பூடை போட்டு இப்படி செய்யணும். நாங்கள் ஓகே, இப்படி நல்லா சொட்டேட் பண்ணணும். சொல்லுங்க. ஓகே, சொட்டேட் நல்லா வந்து வாசம் பாருங்க. வீடியோ படுதான்னு வாசம் வீடியோக்கு படுதான்னு பாருங்க. இப்படி தான் வந்து மீன் சுடுறாங்க. ஆனால் இந்த மெதட்டில் வந்து டைம் எடுக்கும். இது நீ மேலே தான் வைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யணும். பார்ப்பேன் என்ன செய்கிறாங்க. இது மீனை வச்சாச்சு. இது ஓரளவுக்கு பொன்னிறமாக வருது. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணுமா, மற்ற வெங்காயத்தை போடணுமா, வெங்காயத்தை போட்டு இதில் வந்து வெங்காயம் போடுறாங்க. மூணு வீட்டும் எப்படியா வெங்காயம் வைக்கும்? எஸ் அங்கிள், இதே மாதிரி தான். எஸ், ஓகே. மிச்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. வேணா தேவையா எல்லாம் ஃபுல்லாக போடுறதா? எல்லாம் போடும். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ வெங்காயத்தில் போடுறாங்க. ஃபைனல் டச்சி போடுறதா? ஓகே, நான் ஃபுல்லாக எல்லாம் போடல. ஃபுல்லாக நல்லா வதக்கி எடுத்துட்டு அதை நாங்கள் ஃபைனல் டச்சுக்கு நான் போடுவோம். மசாலாவா? ஓகே, இதுதான் வந்து நம்ம தயாரித்த மசாலா. பாருங்கள், இதுதான் வந்து போட போகிறேன். இப்போ அங்கே கொஞ்சம் வதக்கிட்டு போகிறோம். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வதக்கும். මේකටම දැම්ම හරි ලුණු
நவாஸ் கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போடணுமா இதில்? அது ஃபைனலாக போட்டாலும் ஓகே. நான் இப்போ போட்டு செய்ய நல்லா இருக்குது. உப்பு எடுத்து கொடுப்போம். இதில் நான் கொஞ்சம் உப்பு போடுறோம். அப்புறம் வந்து அது சரியான டைமில் நான் உப்பு போட்டு எல்லாம் ஒன்றா போடாமல் நான் கரெக்டாக செய்கிறோம். சிக்கனில் காட்டு பிடிச்ச வழி வந்து மிச்சம் வச்சிருந்த மசாலாலாம் போட்டாச்சு. மசாலா தக்காளி எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் போட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணுறோம். அதை மசாலா போட வேண்டியதில்லை. நம்ம தயாரிச்ச ஸ்பெஷல் மசாலா போட்டு தருச்சுனா ஓகே. இது வந்து நாங்கள் பரோட்டா வெட்டினதை விட கூட மசாலா வருது. இதனால் டேஸ்ட்டாக வரும். அரைக்கரைவாசி மசாலா, அரைக்கரைவாசி வெங்காயம் இதெல்லாம் போட்டு வேறு லெவலான ஒரு கொத்து வந்து வரப்போகுது. கடைசியில் அந்த அவுட் பண்ண பார்க்கணும். உங்களுக்கு அந்த கொத்து எப்படி வருது. நீங்கள் ட்ரை பண்ணாங்க இப்படி. ஏன்னா இதே மாதிரி வராது, செஞ்சுக்க மாட்டேங்க, கஷ்டம். ஏன்னா நாங்கள் ஒரு 5-6 பெரிய பெரிய செஃப்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணுறதால நீங்கள் செஞ்சுக்க மாட்டீங்க. சரி, மசாலா போட்டுட்டாரு. வேறு லெவல் மசாலா இது. இப்படியான மசாலா தயாரிக்கிறதுனா உங்களுக்கு இப்படியுமே வந்து நீங்கள் ஒரு 15-20 வருஷம் செஃப்பாக வேலை செய்யணும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு இப்படியான ஐடியா வரும் உங்களுக்கு. நீங்கள் எப்படியான மசாலா எப்படி தயாரிக்கிறதுன்னு தேவைன்னா நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஒரு ரகசியமாக அனுப்பி வைப்பேன் எப்படி தயாரிக்கிறதுல ஃபோமிலாவை. ஓகே, மசாலா போட்ட உடனே வேறு லெவல். மப்பா சாப்பிட்றாரு நமக்கு தராமல். அது சரியில்லை இந்த வேலை சரியில்லை. இது டெஸ்டிங்கா வேறு லெவல். டெஸ்ட் பண்ண தான் வேணும். நீ 10 வாங்கல. பரவாயில்ல. நீ இதை மட்டும் எடுக்கும். ஒரு நோந்த காலில் யாராப்பா டெஸ்ட் பண்ணுறீங்க? செக். ஓகே, வேறு லெவல். உங்கள் சம்பவம் இருக்குது. இதுதான் ஐடியா. மீனை வந்து ஃபாயில் பேப்பரில் வச்சு செய்கிறான் பாருங்க. அடுத்தது இந்த ஐடியாவில் வந்து மஃபாசி தான் வரும் பாருங்க. அடுத்தது மில்ஃபர் தான் செய்கிறாரு. பல வருட அனுபவசாலி மிடில் ஈஸ்டில். நமக்கு மீன் பெருசாக அவ்வளோ வந்து விருப்பம் இல்லை. ஆனால் இந்த மீனை சாப்பிடலாம் போல இருக்குது. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகட்டும். காட்டுறோம் பாருங்கள். ஓகே, இதில் வந்து இந்த கேரட், கோவா எல்லாம் போடுறாரு. ஆனால் கடைசியாக நான் கொத்து போடுறது இடங்கள்லாம் வர போக இடங்க. சரியா வருமா? புடக்கணும் தரீங்க. கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி செய்கிறதுக்கு ஒரு வேணும். ஒரு துணி தேவை. ஒரு க்ளவுஸ் எடுத்து கொடுப்பாங்க. எல்லாம் போட்டு கேரட் கோவெல்லாம் போட்டால் கேரட் போடுறது கோவா மட்டும் போட்டிருக்கும். எவ்வளோ வந்து அடுத்த ட்ரிப்பில் போட வேண்டியது. இதுக்குள்ள 10 ரொட்டி மட்டும் தான் போட வேண்டியது. சின்ன கேரட்டும் போடுறாங்க. முட்டை போடுறோம். ஓகே, முட்டை இன்னும் போடல. நான் முட்டையை போட்டு போடுறோம். ஓகே, ஆனால் ஃபஸ்ட்டு தான் முட்டையை போடுவாங்க. அது வந்து வேறு ஸ்டைல். யாரும் ட்ரை பண்ணி பார்த்துடுறாங்க. ஓகே, சரியா வருது. வேறு லெவலில் வருது. அங்கிள் வந்து இசோண்டாரு. நமக்கு தெரியல என்ன இசோண்டா. இறாலாம் இசோண்டா சிங்களத்தில். ஓகே, இந்த மாதிரியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிடாதீங்க. ஏன்னா அது எக்ஸ்பர்ட் ஆக மட்டும்தான் முடியும். எப்பப்போ எதை போடுறன்றதெல்லாம் வந்து நீங்கள் வேறு குக்கிங் சேனலில் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து எக்ஸ்பர்ட் ஆகலாம். அந்த அலுமினியம் ஃபோயில் பேப்பரா? இல்லை, பிளேட் ஒன்று பெருசு. அரை பண்ணிட்டான். ஓகே, இதானே வந்துடுறேன். ஓகே, என்ன செய்யறது? மூடணும். ஓகே, இது வந்து கொஞ்ச நேரம் மூடி நான் அவுச்சு எடுக்க போகிறோம். மசாலாவில் பாருங்கள். இதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க மட்டும்தான் முடியும் இப்படி செய்கிறது. நீ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலில் இந்த பாருங்க. இதில் வந்து கொதிக்குது. அப்படியே கொழுப்பெல்லாம் வந்து அப்படியே ஒன்றா கொதிக்குது. இந்த சிஸ்டம் உண்மையில் நான் கோழிக்கும் இப்படி செஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் கோழி வந்து வேறு இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் மீன் வந்து இதுக்கு பொருத்தமாக இருக்கும். ஃபோயில் பேப்பருக்கு பாருங்கள். இதில் இப்படி சரியான ஹீட். இது எப்படியுமே ஒரு 15 நிமிஷம் போகுமா இல்ஃபார்?
15 நிமிஷம் ஒரு 15 நிமிஷத்தில் ரெடியாக இருந்தது. ஓகே பாருங்கள், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாரு சாப்பிட்றதுக்கு. ஓகே, அதே மாதிரி எங்களோட அக்கௌண்டன்ட் நம்மளையே அங்கிள் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. நான் அதை போட்டுவிட்டு அங்கிள் வந்து கொத்து போடுறதுக்கு இன்னும் ரெடி பண்ணிவிட்டு பார்த்துட்டு போகிறாங்க. வெளியே காட்டலான்னு பார்க்குறேன். ஆனால் வெளியே வந்து எத்தனை மணி எத்தனை மணி சண்டே விளாக்கியது வருஷம் டைம் ஆகிட்டுனா 8:25 கிட்டத்தட்ட 8:30 மணி பாருங்கள். இன்னும் வெளிச்சமாக தான் இருக்குங்க. 8:30 மணி அடுத்த பாருங்கள், இன்னும் வெளிச்சமாக தான் இருக்குது. 8:30 மணி. நான் வேணா உங்களுக்கு மேலே ஏறி காட்டலாம், ஆனால் கொஞ்சம் லேட்டாக காட்டுறேன் உங்களுக்கு. தொப்பூர் வந்து விளங்காது. ஓகே, நான் இப்போ அங்கால போய் பார்ப்பேன் கொத்து போகிற இடத்துல நடக்குது இதை பார்த்து. ஓகே, இதுக்கு ஒரு எப்படி மாதிரி 5 மினிட்ஸ் கழிச்சு வந்தால் சரி. ஓகே, நான் இப்போ அங்கால கொத்து போகிற இடத்த கொஞ்சம் பார்ப்போம் போயிட்டு. கொத்து ரெடியா? மசாலா ரெடியா? மசாலா வந்து ஓகேன்னு நினைக்கிறது. எவ்வளோ நான் எத்தனை நிமிஷம் மூடணும்? வந்து 5 மினிட்ஸ். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் எங்களுக்கு மூடனா சரி. அப்படியா? கொத்தமல்லி இந்த கொத்து இருக்குது, முட்டை இருக்குது, இது போட்டால் சரி. இங்கே வந்து முட்டையை இப்போ வந்து நல்லா அடித்து வச்ச முட்டையை ஊற்றுறாரு. நான் ஒழுங்கு அடிப்படையில் பாருங்கள், முழுசாக கிடக்கு. பவாச வேலையை பாருங்கள். ஆனால் இதுவும் ஸ்டைல் போல் கிடக்கு. நான் இது சைனீஸ் ஸ்டைல் போல். ஓகே, முட்டையை போட்டுனா பிறகு மசாலா பாருங்கள். கொத்தை விட கூட மசாலா வேறு லெவல் டேஸ்ட் ஒன்று வருது. நான் நினைக்கிறேன் ஒரு ஹோட்டலில் வந்து சமைக்கிறதுக்கு இவ்வளோ தான் மசாலா போடுவாங்க. இதை வச்சு தான் வந்து ஒரு 100-200 கொத்தை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போலாம் போடுறோம். நல்லா வெந்து வர கொத்து போடணுமா? ஓகே, இப்போ வந்து நான் கொத்தை வந்து இதில் போடணும். போட்டு ஓகே, தான் நடக்க போகுது வேலை. கொத்து போடுற வேலை. ஓகே, நான் தான் பார்த்து செய்ய போகிறேன். இது அங்கே கொடுத்துருவோம் கேமரா தான். எப்படி பிடிப்பீங்களா? நான் போட இது ஓகே, நான் லைட்டு பிடிச்சிங்க. எப்படி நான் ஓகே, சேர்த்து பிடிக்கிறோம். கஷ்டம் தான் வேணும். ஓகே ஓகே, இங்கே ஒன்றும் இல்லையே. இல்லை வேறு செய்யும். இது டச் பண்ணிங்கன்னா ஓகே, சரியாக கவர் பண்ணுங்கள். கூட என்ன சரியா நைஸாக தான் செஞ்சிருக்கு. முன்னாடி வாங்க போய் பார்க்குது. மாபாஸ் வா, ஹெல்ப் பண்ண பண்ணுங்கோ, வாங்கோ. மசாலா திரட்டி எடுத்தால் சின்ன போயிருக்கலாம். இதை ஒரு 10 பேருக்கு சாப்பிடணும் போலக்கு. வாப்பா, அவன் ஹெல்ப் பண்ணுங்கப்பா, அவன் பக்கத்தில் நில்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பரட்ட விட்டீங்க இப்படி. அது இவ்வளோ கணக்கா? அவனா அப்பா, என்ன கஷ்டம். அப்படியா? அதுதான் அவளை கூப்பிட. வாங்க. நாங்கள் வந்து சும்மா திரட்டுற மாதிரி தான் இருக்கு. பிரச்சனை இல்லை. எனக்கு இது அது வளரலம்மா பாக்ஸ். இது ஓகே எனக்கு. ஓகே, இது கொத்து என்னன்னா அந்த கொத்து போடக்குள்ள 2 பிளேடெல்லாம் வச்சு வெட்டுவாங்க. அதெல்லாம் போய் வேலை உண்மையா? இது நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வெட்டினா சரி. நாங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக வெட்டிருக்கோம் சைஸ். நிறைய பேருக்கு வந்து இந்த சைஸ் தான் வந்து பிடிக்கும். அதனால் கொஞ்சம் பெருசாக வெட்டி பெரட்டுறோம் நாங்கள். ஓகே, வேறு லெவல். இல்லைங்க கூட பிரச்சனை இல்லை. கூட ஓகே, போடும். ஓகே, கொஞ்சம் அடுத்த போட்டோ. ஓகே, இல்லை கொஞ்சம் போடும். மிச்சம் போடுவோம். தக்காளி இருக்குது. ஓகே, இது வந்து டொல்ஃபினும் இல்லை, கொத்தும் இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்டது. பாதி டொல்ஃபின் பாதி கொத்து. நான் கொத்து தான் எதிர்பார்த்தோம், ஆனால் ரெண்டுமே இல்லை. பாதி டொல்ஃபின் பாதி கொத்து வேறு லெவலில் வருது. இது சாப்பிட்டு போட்டு நாளைக்கு இருந்தால் உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும். இந்த வீடியோ நாங்கள் போடுற அந்த வீடியோ போட்டால் என்ன அர்த்தம்டா, இது சாப்பிட்டுட்டு நாங்கள் உயிரோட இருக்கோம். இந்த வீடியோ வந்தால் சமைச்சப்படலாம். ஓகே, என்ன அது முடிஞ்சா இது அவனை அப்படி போட்டு கேமரா வாங்குறேன். இந்த இறால் ஒன்று வந்துட்டாங்க. ஓகே, கொத்தமல்லியா ஃபைனல் டச். ஓகே, போட்டுட்டு நாங்கள் ஃபினிஷ் அப் பண்ணோம். கூட போட்டு தரோம் நாங்கள். ஓகே, எல்லாத்தையும் போடு. எந்த போடு? என்ன போடுவா? எல்லாம் போடு. கொத்தமல்லியில்
பெரட்டிட்டாலும் பரவாயில்ல. ஓகே எல்லாம் போட சொல்கிறாங்களா? எல்லாம் போடுறோம் பாருங்க. ஓகே கொத்தமல்லி. ஓகே பெரியாங்கள் பெரட்டிடணும். பெரட்டணுமா? ஓகே ஓகே எப்படி வாசம்? வேறு லெவல். ஓகே ஆடு போகணும். ஓகே ஓகே முடிஞ்சு எல்லாம் போட்டாங்க. இது ஆல்மோஸ்ட் வந்து வேறு லெவலில் வந்து முடிய போகுது. இருக்கு கறி மாதிரி பாருங்கள், அந்த இதில் உள்ள கொழுப்பெல்லாம் உருவி பாருங்கள், இப்படி வடிவம் விடுன்னு பாருங்க. வேறு லெவல் தான். நான் மீன் பெருசாக விரும்பி சாப்பிட்றல, ஆனால் சாப்பிடலாம் நல்லா வீட்டில் தடவுங்க. ஓகே வீட்டில் தடவிட்டு ஆல்மோஸ்ட் முடியுது. இதுக்குள்ளே ஒரு மீன் பழகுது பாருங்கள், இந்த குழாய்க்குள்ளே இந்த கம்பிக்குள்ளே. இதை நான் சாப்பிட போகிறேன் பாருங்கள். இப்படி பார்க்கணும், இது நல்லா வரும்போது இருக்குது. வேறு லெவல். ஓகே அங்கே சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணுறாங்க கொஞ்சம். வேலை முடிஞ்சா வாஸ்? இல்லை இன்னும் வேலை முடியலை. ஒரு டைம் எடுக்குது. இந்த பாக்ஸில் ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக வரும். இந்த பாக்ஸில் ஃபோட்டோ எடுத்தால் ஓகே. மீன் வந்து அவிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் சுடுபடலை. நல்லா வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு சுடுபடலை. பிரச்சனை இல்லை. எல்லா ஓன் லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜ் ஆகலாம் பார்ப்பாங்க, பிரச்சனை இல்லை. அவிஞ்ச மாதிரி, வெந்த மாதிரி, சுத்த மாதிரி எல்லாம் ஓகே. இப்போ எல்லாம் செட் பண்ணி ஆச்சு. நாங்கள் அந்த பிளேட்லாம் போட்டு வச்சுட்டு பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் செட் பண்ணி எல்லாம் எடுத்தாச்சு. இல்லை அது பிரச்சனை இல்லை. இனி வந்து சாப்பிட்றதா இதுக்கெல்லாம் இருக்கு பாருங்கள். மீன் ஃபினிஷ் சாப்பிட வேண்டியதுதான். 2 பிளேட்டா? எல்லாம் இதையும் நான் வாங்க சாப்பிடுவோம். ஓகே அப்படியே கொடுத்தான் ஆவாஸ் வா. எல்லாம் இருங்க. இப்போ எல்லோரும் வந்துட்டாங்க. இனி எல்லாருமே இருந்து சாப்பிட்டா சரி. I'll save you for you. Huh? I'll save you. Bismillahirrahmanirrahim. ஓகே அங்கிள் வந்து எல்லாருக்கும் வந்து சர்வ் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. Bismillahirrahmanirrahim. என்னை கணக்க தேவை ஒரு கரண்டி போட்டா சரி. நானே போட்டுக்கிறேன். அந்த கப்பலாம் எடுத்து சைடில் வைங்க. மவாஸ் ஹெல்ப் பண்ணுங்க வாங்க. இதில் வந்து ஓகே நல்லா சாப்பிடுங்க. ஓகே Take this. கொத்து வேறு லெவல் சரியா. இப்போ நீங்கள் ட்ரை பண்ண போகிறாது. இப்போ நீங்கள் ஏன்னா வந்து ப்ரொஃபஷனல் குக்கர் தான் வந்து இதில் வந்து செய்வாங்க. ப்ரொஃபஷனல் குக்கராக மட்டும்தான் முடியும் அது. சரி மாஸ் வாங்க. எனக்கு நாளாப்பா போட்டதுக்குள்ள ஒரு கரண்டி போதுமா? ஒரு கரண்டி போட்டு சிக்கனில் ஒரு 5-6 எடுத்து வைங்க. மாஸ் ஒரு கரண்டி போடுங்களாப்பா. பாருங்க நம்மளுக்கு கார மாதிரி இல்லை இந்த பாட்டி. ஓகே அங்கே இன்னைக்கு ஒரு சின்ன கரண்டி ஒரு கரண்டி போதும். நான் கொத்து சாப்பிடல கூட ஒரு கரண்டி போதும். ஏன்னா நம்மளோட அழகு குறையுது கூட கொத்து சாப்பிட்டா. விளங்குது என்ன மனசுக்கு நினைச்சிருக்கேன். ஓகே போதும் அங்கே சாப்பிடவே மாட்டா. ஒரு கரண்டி போட்டு நீ ஆயிடுச்சுமா நீ ஆயிடுச்சு. ஓகே ஓகே
என்ன கூட கொத்து இது ஓகே ஏன்னா கூட கொத்து சாப்பிட்டா சிக்கன் சாப்பிடலாம். ஓகே நான் சாப்பிடலாம். அன்னைக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பீஸ் ஒன்று எடுத்து வைங்க. ஓகே அங்கே நீங்கள் அக்கௌண்ட் ஒரு செலவு செய்கிறாரு அதை ஃபோனில் எடுக்கிறோம். ஓகே நோ ப்ராப்ளம் பண்ணுங்க. ஓகே அங்கே எனக்கு ஒரு பீஸ் ஒன்று கோழி பீஸ் ஒன்று நல்லா பெரிய சைஸில் பார்த்து அந்த மாதிரி. ஓகே ஓகே அங்கிள் வேறு லெவல் பீஸ் ஒன்று எடுத்து வந்துருச்சாங்க. இது ஒன்றே போதும் எனக்கு. சாப்பாடு பார்ப்போம். வேற லெவல். மீனை கொடுங்க. மீனை பாஸ் பண்ணுங்க. ஒரு பிளேட் ஒன்று வச்சு நான் சிக்கன் மட்டும்தான் நம்ம சாப்பிடும் போது சாப்பிட ஆளு நீங்கள் போடல. ஓகே ஒன்றுமே இல்லை. பக்கான் பாய் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஓகே இதில் மிச்சை. ஓகே இதில் மிச்சை அந்த கெரட் ஐட்டத்தை கொஞ்சம் எடுங்க. அதுக்குள்ள கொஞ்சம் எடுத்து தூக்கித்தாங்க. அது கொஞ்சம் தூக்கித்தாங்க அந்த பிளேட்டு. ஓகே இதை கொஞ்சம் பாருங்க. ஓகே இதில் நான் கொஞ்சம் எடுத்து பிடிச்சி கரெக்ட் தான் இது. நான் கூடுதலாக கரெக்ட் தக்காளி சாப்பிடுவேன் அதிகமாக. ஓகே இது யாரா தேவையாடுங்கோ. இந்த லெமனை புளிஞ்சு சாப்பிட தான் டேஸ்ட் வேறு லெவலில் வருது. மிகத்தியா கண்ணு தேங்க்யூ. కొత్తు ఆరు తిండికి சாப்பிட்டு முடிச்சு போட்டு ஃபிஷ் வேணும் பார்ப்போம். பாருங்க வேறு லெவலில் இப்போது சாப்பாடு. வேறு லெவல் பார்ட்டி. யாருமே இதை பார்த்து கண் பட்டுறாதீங்க. ஏன்னா நாங்கள் எல்லாருமே பேசிக்காக செஃப் தான். நான் வெளியே சொல்கிறேன் அதை. ஒரு வாயை போட்டு போட்டு போகிறேன் வீடியோ எடுக்கிற கேப்பில் நம்ம கொஞ்சம் வச்சுக்குவோம். ஊத்தா ஜாயே அடுத்து அப்படியே பார்த்தீங்களா மக்கள் வெளிநாட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு குடும்பத்துக்கு காசு அனுப்பாமல் இங்கே வந்து பார்ட்டி பார்த்தீங்களா? இப்படி தான் வெளிநாட்டுக்கு வந்து உழைச்ச காசை வந்து இப்படி தான் நாங்கள் செலவழிக்கிறது. எல்லோரும் பாருங்க, எல்லோரும் பாருங்க. பார்த்தீங்களா? பாரா. ஓகே சாப்பிட்டு எடுக்கிறது உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே நல்லா தெரியுதா? பேச தெரியுதானே? ஓகே பாருங்க.
பாருங்க. உண்மையாக நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், வீடியோ எடுக்கிறோன்னா சாப்பிடலாம். அதான் நான் வந்து சமைச்சக்கலையே சாப்பிட்டு நுழைஞ்சிட்டு வைத்தார். தெரியும் ஏண்டா வீடியோ எடுக்கணும்னு தெரியும். வெளிநாட்டு செய்திகள். ஓகே, இதுக்கு மேலே எடுக்கலாப்பா, நம்ம சாப்பிடுவோம். ஓகே காய்ஸ், என்னென்னா மெமரி கார்டு வந்து முடிய போகுது. நம்ம 12 minutes தான் ரெக்கார்ட் பண்ணலாம். அப்புறம் இன்றைக்கி தரமான ஒரு சம்பவம், ஃபிஷ் சாப்பிட்றத வந்து உங்களுக்கு காட்டே இல்லாது. நான் வேணும்னா ட்ரை பண்ணுறேன். ஓகே, வேறு லெவல். முக்கியமாக வந்து எங்களுக்கு மஃபாஸ் தான் வந்து ஸ்பெஷல் பார்பிக்யூவில். அவர் வந்து ஊரில் 6-7 வருஷமாக இந்த வேலை பார்த்துருக்காரு ரகசியமாக. நான் சொல்லலை வெளியே. அதே மாதிரி அங்கிள் ரகசியமாக இந்த வேலை பார்த்துருக்காருங்க. சரி, சமைச்சிருக்காரு. நானும் வீட்டில் நாங்கள் சமைக்கிறது. அதே மாதிரி சமிந்தாயே அக்கௌண்டன்ட், அவர் வந்து நல்லா சமைப்பார். நல்லா பருப்பு சமைச்சோம். அங்கே கேமரா கொஞ்சம் திருப்பி காட்டுங்க. மீல்பார். ஓகே, இவர் வந்து சமிந்தாயே மீல்பார், அங்கே மீல்பார். ஓகே, இப்போ அவங்கெல்லாம் வந்து பழைய ஆட்கள். ஓகே, பிரதான் பாய் வந்து ஒரு நாளைக்கு சமைச்சு வச்சு பார்க்கணும். நான் பார்ப்பேன். மபாஸ் அடியே பாருங்க, வேற லெவல். மபாஸ் முடிஞ்சிட்டாரு சாப்பாடு. ஓகே, நோ ப்ராப்ளம். Pepsi berapa itu? Betul. Memang ada Pepsi itu? Nah, memang Arab kotor mana nih? Kamu ada? Enggak. Oh ya. Pepsi kan ada. Jauh. Ada. Sama aja kalau Pepsi lah mungkin tidak. Then we go back. You know, he told me he went. Sah, வேற level. Pepsi அடிச்சு. Close. Pepsi குடிச்சு இந்த சிக்கனையும் சாப்பிட்டா வேற level. Panitia marne. Pepsi வேணும். Start itu niche. Ada dorong ada. Telepon tidur nih. Nah, Namanya Apa? We'll go and see. சிக்கன் வந்து 2 பிளேட் ஆக்கணும் வருது. We'll go and see. ஃபுல்லாக முடிஞ்சது மாட்டோம். entah mah. Akan membalik. Kevin ada. Akan membalik. I will go and see. You wait. No, you wait. ஓகே காய்ஸ், நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அளவுக்கு. பாருங்க, இதெல்லாம் வந்து எல்லாம் போட்டு ரெடி வச்சுருக்காரு. வேற லெவல் சாப்பாடு பார்த்து பாருங்க. 40 மாதம். ஓகே, இந்த எல்லாருக்கும் வந்து உண்மையாக கூட சாப்பிட இயலாது. சாப்பிட பாருங்க மிச்சம் அந்த பக்கத்தில் நான் ரூம்க்கெல்லாம் கொடுத்தோம். அப்பாஸ் அடியே பாருங்க எப்படின்னு பாருங்க. நீ நாங்கள்லாம் வந்து ஒன்று சாப்பிடுறேன். இது யாரு? Ay nada, ஓகே, ada அது வேற லெவல்.
கொத்து வந்து பாதிக்கு மேலே என்னென்னா அந்த சிக்கன் ஃபிஷ் மட்டுமே போதும் எங்களுக்கு போதுமானது. இது ஓகே. ஓகே, இது வந்து வீடியோட எண்டு கடைசி. நான் நிறைய வீடியோ போடுறோம், நல்லா ரீச் ஆகுது, ஆனால் வியூஸ் கொஞ்சம் குறைய வருது. நோ ப்ராப்ளம், நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி நாங்கள் வீடியோ போட்டு இருக்கோம். சரியா? அடுத்தது நான் கடைசியாக பார்த்தேன் வந்து கடைசியாக போட்ட வீடியோ கிட்டத்தட்ட 24K ரீச் ஆகிருக்கு. ஆனால் அதில் ஒரு 200 பேர் தான் பார்த்துருந்தீங்க. நோ ப்ராப்ளம், நாங்கள் போடுற வீடியோ நாங்கள் பார்க்குறது தான். நீங்கள் விரும்பினா பார்க்கலாம், அப்படியே வந்து நீங்கள் விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதோ பெல் பட்டன் ஒன்று இருக்குது, அடிக்கடி இந்த வீடியோ உங்களுக்கு வரணுமா பார்க்கணுமாங்களே நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஒரு ஒரு பங்களோ என்னங்களா அது எங்கே போகிறோம் அடுத்த வீடியோவில்? எங்கே போகிறோம் அடுத்த போவோமா? சூடாக போவோமா நம்பி? ஓகே, அப்போ அங்கே இப்போ வீடியோவில் சொல்கிறாரு போகுண்டு. அது வந்து தமாம் போகிற வழியில் ஏதோ ஒரு பெரிய ஒரு பங்களோ ஒன்று இருக்கான், அங்கே போய் சமைச்சு சாப்பிட்டு சொன்னாரு. நெக்ஸ்ட் வீக்கா அதுக்கு அடுத்த வீக்கா? ஓகே, அப்படியா? ஓகே சரி, அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் உங்களுக்கு. வீடியோ வந்தால் கன்ஃபார்ம் அது. ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.